சமூக சொந்தங்களுக்கு வணக்கம். மீண்டும் மற்றொரு காணொலியில் உங்களை சந்திக்கின்றேன். இந்த காணொலியில் நாங்கள் பார்க்க இருக்கின்ற விடயம், உலகம் முழுவதும் ஒரே நேரத்தில் மருத்துவ அவசர நிலையும் வரலாறு காணாத இயற்கை பேரிடர்களும் அடுத்தடுத்து அதிர்ச்சி ஏற்படுத்தி வருகின்ற பின்னணியில் ஆப்பிரிக்காவில் உயிர்கொல்லி ஃபுண்டிபுகேயா எபோலா வைரஸ் 1000 கடந்தோரை தாக்கியுள்ள நிலையில் அமெரிக்கா தன்னுடைய புதிய MBP 134 சோதனை மருந்துகளை அவசரமாக விமானம் மூலம் அனுப்பியுள்ளது. மறுபுறம் ஐரோப்பாவையும் அமெரிக்காவையும் சுட்டரிக்கும் அசுர வெப்ப அலை கோடிக்கணக்கான மக்களின் இயல்பு வாழ்க்கைகளை முடக்கி வருகின்றது. பாரிஸில் 44 டிகிரி செல்சியஸை நெருங்கிய வரலாறு காணாத வெப்பத்தால் விதிக்கப்பட்ட அதிரடி கட்டுப்பாடுகள் பிரான்ஸ் முழுவதும் ஆயிரக்கணக்கான பள்ளிகள் மூடப்பட்டுள்ள பின்னணியில் நெருப்பு பெட்டிகளாக மாறிய பாரிஸ் வீடுகளின் உண்மை நிலை அமெரிக்காவில் 271 மில்லியன் மக்களை பாதிக்கும் 47 டிகிரி வெப்ப குவிமாடம், மேலும் வெனிசுலாவை உலுக்கிய பேரழிவு, நிலக்கத்தால் ஏற்பட்ட $1 பில்லியன் பொருளாதார இழப்பு என்று உலகை பதற வைத்துள்ள முக்கியமான சர்வதேச நிகழ்வுகளை இந்த தொகுப்பில் பார்க்க இருக்கின்றோம். வாங்க காணொளிக்குள் போகலாம். ஆப்பிரிக்க கண்டத்தில் அதிவேகமாக பரவி வருகின்ற கொடிய ஃபுண்டிபுகேயா என்ற எபோலா வைரஸை கட்டுப்படுத்த சர்வதேச நாடுகள் ஒருங்கிணைந்து தங்களுடைய அவசர மருத்துவ போரை ஆரம்பித்திருக்கின்றது. ஹாங்கோ ஜனநாயக குடியரசு மற்றும் அதன் அண்டை நாடான உகாண்டாவில் எபோலா பாதிப்பு உச்சக்கட்டத்தை எட்டியுள்ளதை அடுத்து அமெரிக்கா தனது அதிநவீன பரிசோதனை சிகிச்சை மருந்துகளை அவசர கால உதவிகளாக அங்கே அனுப்பியுள்ளது. கடந்த சில வாரங்களில் எபோலா வைரஸ் பரவலின் வேகம் மற்றும் இறப்பு விகிதம் பல மடங்கு அதிகரித்துள்ளது. ஹாங்கோ ஜனநாயக குடியரசில் எபோலா பாதிப்பு உறுதி செய்யப்பட்டவர்களின் எண்ணிக்கை 1000 கடந்து அச்சுறுத்தி வருகின்றது. துரதிருஷ்டவசமாக இதுவரையில் 277 பேர் உயிரிழந்துள்ளார்கள். ஹாங்கோவின் எல்லையை தாண்டி அண்டை நாடான உகாண்டாவிலும் புதிய எபோலா தொற்றுகள் வேகமாக உறுதி செய்யப்பட்டு வருவதால் கிழக்கு ஆப்பிரிக்க பிராந்தியம் முழுவதும் தீவிர கண்காணிப்பில் வைக்கப்பட்டுள்ளது. இந்த நெருக்கடிக்கு மத்தியில் எபோலா வைரஸை முறியடிப்பதற்கான மருத்துவ வரலாற்றில் ஒரு முக்கிய மைல்கல்லாக உலக சுகாதார அமைப்பு 2 புதிய சோதனை சிகிச்சை மருந்துகளுக்கான மருத்துவ பரிசோதனைகளை அதிகாரப்பூர்வமாக தொடக்கியுள்ளது. எபோலா பரவல் கட்டுக்கடங்காமல் செல்வதை தடுக்க அமெரிக்க அரசாங்கம் தங்களது அதிநவீன MBP 134 மருந்தின் அவசர கால டோஸ்களை விமானம் மூலம் ஹாங்கோ மற்றும் உகாண்டாவிற்கு நேரடியாக அனுப்பியுள்ளது. முதற்கட்டமாக மருத்துவமனைகளில் கவலைக்கிடமான நிலையில் அனுமதிக்கப்பட்டுள்ள எபோலா நோயாளிகளுக்கு இந்த மருந்துகள் வழங்கப்பட்டு உலக சுகாதார அமைப்பின் நிபுணர்கள் முன்னிலையில் அதன் செயல்திறன் தீவிரமாக கண்காணிக்கப்படவுள்ளது. இந்த கூட்டு மருத்துவ முயற்சியானது ஆப்பிரிக்காவில் பரவி வருகின்ற கொடிய எபோலா மரணப்பிடியிலிருந்து லட்சக்கணக்கான மனித உயிர்களை காப்பாற்றும் என்ற நம்பிக்கையையும் ஏற்படுத்தியுள்ளது. அடுத்து பருவநிலை மாற்றத்தின் கொடூர விளைவாக ஐரோப்பிய கண்டம் முழுவதும் முன்னெப்போதும் இல்லாத வகையில் கடுமையான வெப்ப அலை வீசி வருகின்றது. பிரான்ஸ், ஸ்பெயின் மற்றும் இங்கிலாந்து ஆகிய நாடுகளில் வெப்பநிலை தொடர்ந்தும் உச்சத்தை தொட்டு வருகின்ற நிலையில் தற்போதைய கடுமையான வெப்பச்சூழலில் மது அருந்துவது மனித உயிர்களுக்கே பேராபத்தாய் முடியும் என்று சுகாதார அதிகாரிகள் அதிரடி எச்சரிக்கை விடுத்துள்ளார்கள். நிலைமையை கட்டுக்குள் கொண்டுவர பிரான்ஸ் நாட்டின் பாரிஸ் உள்ளிட்ட மிக அபாயம் கொண்ட பல நகரங்களில் முன்னெப்போதும் இல்லாத கட்டுப்பாடுகள் அமுல்படுத்தப்பட்டுள்ளன. வெப்ப அலையின் தீவிரம் காரணமாக ஐரோப்பாவின் முக்கிய நகரங்கள் சிவப்பு எச்சரிக்கை மண்டலங்களாக அறிவிக்கப்பட்டுள்ளன. அசுர வெப்பத்திலிருந்து பொதுமக்களை பாதுகாக்க பூங்காக்கள் மற்றும் பொது இடங்களில் மது அருந்துவதற்கு அதிகாரிகள் முழுமையாக தடை விதித்துள்ளார்கள். பாரிஸ் உட்பட அதிக அபாயமுள்ள ரெட் அலர்ட் பகுதிகளில் மதுபானங்களில் விற்பனையை முற்றிலுமாக முறைப்படுத்தவும் கட்டுப்படுத்தவும் அவசர உத்தரவுகள் பிறப்பிக்கப்பட்டிருக்கின்றன. இத்தகைய கொடூர வெப்பச்சூழலில் மது அருந்துவது உடலில் நீர்வறட்சி அதிகமாக ஏற்படுத்தி மாரடைப்பு அல்லது ஹீட் ஸ்ட்ரோக் காரணமாக உயிருக்கே ஆபத்தை விளைவிக்கும் என்று சுகாதார நிபுணர்கள் எச்சரித்துள்ளார்கள். வெப்ப அலையின் பிடியிலிருந்து தப்பிக்க மதுபானங்கள், காஃபின் கலந்த பானங்களை தவிர்த்து உடலுக்கு குளிர்ச்சியை ஏற்படுத்தக்கூடிய அளவு தண்ணீரையும் பழச்சாறுகளையும் பருகுமாறு ஐரோப்பிய சுகாதார அமைப்புகள் பொதுமக்களை கேட்டுக் கொண்டுள்ளன. ஐரோப்பா முழுவதும் வீசி வருகின்ற கடுமையான வெப்ப அலை தற்போது பிரான்சின் கல்வித்துறையையும் இந்த வெயில் அலை முற்றிலுமாக முடக்கியுள்ளது. நாட்டின் சில பகுதிகளில் வரலாறு காணாத வகையில் வெயில் பதிவாகி வருவதால் மாணவர்களின் பொது சுகாதாரத்தை பாதுகாக்க பிரெஞ்சு அரசாங்க நாடு தழுவிய அவசர கால கல்வி முடக்கத்தை அமல்படுத்தியுள்ளது. பிரான்சின் பல மாகாணங்களில் தற்போதைய கோடை வெப்பநிலையானது முன்னெப்போதும் இல்லாத வகையில் 43°C என்ற புதிய வரலாற்று சாதனையை தாண்டி பதிவாகி வருகின்றது. இதன் காரணமாக பள்ளி கட்டடங்களுக்குள் வெப்பத்தின் தாக்கம் அதிகரித்து மாணவர்களுக்கு பாதிப்பு ஏற்படும் அபாயம் உருவானதை அடுத்தே பிரெஞ்சு கல்வி அமைச்சகம் இந்த அதிரடி முடிவை எடுத்துள்ளது. மாணவர்களின் பாதுகாப்பை கருதி கல்வி அமைச்சகம் வெளியிட்டுள்ள அவசர கால புள்ளி விவரங்களின்படி பிரான்ஸ் நாடு முழுவதும் உள்ள சுமார் 3500க்கும் மேற்பட்ட அரசு மற்றும் தனியார் பள்ளிகள்
கால வரம்பின்றி உடனடியாக மூடப்பட்டுள்ளன. வெப்பத்தின் தாக்கம் சற்று குறைவாக உள்ள பகுதிகளில் பள்ளிகள் முழுமையாக மூடப்படாவிட்டாலும் முன்னெச்சரிக்கையாக 10,000 மணி நேரத்துக்கு மேலான பள்ளி நேரங்கள் அதிரடியாக குறைக்கப்பட்டு மதியத்திற்கு முன்பாக மாணவர்கள் வீட்டிற்கு அனுப்பி வைக்கப்படுகின்றார்கள். ஐரோப்பாவில் வழக்கமாக ஜூன் மாதங்களில் இவ்வளவு கடுமையான வெப்பம் பதிவாவதில்லை. ஆனால் 2026 ஆண்டின் தற்போதைய நிலவரப்படி பருவநிலை மாற்றம் ஐரோப்பிய நாடுகளை மிக கொடூரமாக பாதிக்க தொடங்கியுள்ளது. பிரான்ஸ் அரசாங்கம் ஏற்கனவே மதுபான கட்டுப்பாடுகளை விதித்துள்ள சூழலில் தற்போது பள்ளிகளை மூடியிருப்பது இந்த வெப்ப அலையை ஒரு சாதாரண கோடை காலமாக பார்க்காமல் ஒரு தேசிய அவசர நிலையாக பிரான்ஸ் கருதுவதை காட்டுகின்றது. இந்தியாவில் கோடை காலத்தில் மக்கள் வீட்டிற்குள் முடங்கும் போது பாரிஸ் நகர மக்கள் மட்டும் ஏன் தங்களது வீடுகளை விட்டு வெறிச்சோடி இரவு நேரங்களில் பூங்காக்கள் குவிக்கின்றார்கள்? பாரிஸ் நகர உள்கட்டமைப்பின் பின்னணியில் உள்ள அந்த அதிர்ச்சி தகவல் என்ன என்பதை பார்க்கையில் பாரிஸ் நகர அடுக்குமாடி குடியிருப்புகளின் அழகிய சாம்பல் நிற தோற்றத்திற்கு அங்குள்ள கட்டங்களின் கூரைகளில் வேயப்பட்டுள்ள துத்தநாக தகடுகள் தான் காரணம். இவை யுனெஸ்கோவால் அங்கீகரிக்கப்பட்ட கலாச்சார பாரம்பரிய பகுதியாகும். துத்தநாகம் வெப்பத்தை மிக வேகமாக பிரதிபலித்து உறிஞ்சும் ஒரு கடத்தியாகும். இது குளிர்காலத்தில் வீட்டின் உட்புற வெதுவெதுப்பை தக்க வைக்க உதவினாலும் கோடை காலத்தில் சூரிய கதிர்களை முழுமையாக உறிஞ்சி கூரைக்குள் கீழே உள்ள வீடுகளை அப்படியே ஒரு நெருப்புப்பட்டியாக மாற்றிவிடுகின்றது. பாரிஸின் பெரும்பாலான அடுக்குமாடி குடியிருப்புகள் மிகவும் குறுகலானவை. அவற்றுள் காற்றோட்டத்திற்கான பல்கனிகளோ அல்லது திறந்த வழிகளோ கிடையாது. பகலில் 40 பாகைக்கு மேல் உயர்கின்ற வெப்பநிலையால் இரவிலும் 25 பாகை குறையாமல் வெப்பநிலை காணப்படுகின்றது. இதனால் கட்டடங்களுக்குள் தேங்கும் வெப்பம் வெளியேற வழியின்றி மக்கள் தவிக்கின்றார்கள். பிரான்ஸ் பொதுவாக 20 பாகை முதல் 30 பாகை வரையிலான இதமான கோடை காலத்திற்கே பழகிய நாடு என்பதால் அங்குள்ள வீடுகளில் குளிரூட்டி வசதி மிகவும் அரிது. தற்போது மக்கள் ஏசி வாங்க கடைகளில் முண்டியடித்தாலும் பாரிஸின் வரலாற்று சிறப்புமிக்க கட்டடங்களில் வெளிப்புற தோற்றம் மாறிவிடக்கூடாது என்ற கடுமையான பாரம்பரிய பாதுகாப்பு விதிகள் இருப்பதால் வீடுகளில் வெளிப்படையாக தெரியும் ஏசி யூனிட்டுகளை பொருத்துவதற்கு அரசாங்கம் அனுமதிப்பதில்லை. வேறு வழியின்றி வெப்பத்தை தாங்க முடியாமல் பாரிஸ் வாசிகள் தஞ்சம் தேடி பூங்காக்களுக்கு வெளியேயும் திறந்த வழிகளிலும் ஓடுகின்றார்கள். இதனால் அதிகாரிகள் பூங்காக்களை 24 மணி நேரமும் திறந்து வைத்துள்ளார்கள். பிரெஞ்சு மக்களின் முக்கிய கோடைகால சமூக சடங்குதான் லேப்ரோ. இரவு உணவிற்கு முன்பு நண்பர்களுடன் திறந்த வழியில் மது அருந்தி மகிழ்தல். பல்கனிகள் இல்லாததால் மக்கள் பூங்காக்களிலும் சாலையோரங்களும் திரண்டு மது அருந்த தொடங்கியுள்ளார்கள். இந்த விபரீத நிலையை தடுக்கவும் அதிகரித்து வருகின்ற அவசர மருத்துவமனை சேர்க்கைகளை கட்டுப்படுத்தவுமே பிரெஞ்சு அதிகாரிகள் வார இறுதி நாட்களில் மாலை நேரங்களில் பொது இடங்களில் மது அருந்துவதற்கும் அதன் விற்பனைக்கும் அதிரடியாக தடை விதித்துள்ளார்கள். அடுத்து காலநிலை பேரழிவின் அடுத்த இலக்காக தற்போது அமெரிக்கா மாறியுள்ளது. அமெரிக்காவின் மத்திய மற்றும் கிழக்கு பகுதிகளை நோக்கி நகர்ந்து வருகின்ற ராட்சத வெப்ப குவிமாடம் காரணமாக வரும் ஜூலை 4 சுதந்திர தின வார இறுதி வரையில் நாடே ஒரு நெருப்புக்காடாக மாறக்கூடும் என்று வானிலை ஆய்வாளர்கள் அதிரடியாக எச்சரிக்கை விடுத்துள்ளார்கள். தேசிய கடல் மற்றும் வளிமண்டல நிர்வாகம் அமெரிக்காவின் பல மாகாணங்களுக்கு வரலாற்றில் மிக மோசமான அதீத வெப்பத்திற்கான உயர் அபாய எச்சரிக்கை விடுத்துள்ளது. அமெரிக்காவின் மத்திய அட்லாண்டிக், தென்கிழக்கு மற்றும் கரோலினா பகுதிகள் இந்த வெப்ப கொடுமையால் மிக கடுமையாக பாதிக்கப்பட உள்ளன. அமெரிக்காவின் பெரும்பாலான பகுதிகளில் பரவலான வெப்பநிலை 40 பாகையை தாண்டும். குறிப்பாக காற்றில் நிலவுகின்ற அதிகப்படியான ஈரப்பதமும் சேர்ந்து கொள்வதால் உடலுக்குள் உணரப்படுகின்ற வெப்ப குறியீடு 47 டிகிரி செல்சியஸ் வரையில் எகிரும். இந்த ஆபத்தான வளிமண்டல மாற்றத்தால் சுமார் 271 மில்லியன் அமெரிக்க மக்கள் நேரடியாக பாதிக்கப்படுவார்கள் என்று மதிப்பிடப்பட்டுள்ளது. வட கரோலினாவின் டிராலே பகுதியில் ஜூலை 3 அன்று வெப்பநிலை 41 பாகையை தொடும். இதுகுறித்து பேசியுள்ள பிரபல வானிலை ஆய்வாளர் ரியான் மாவே, இங்கு நிலவப்போகின்ற அதீத வெப்பம் உங்கள் முகத்தையே உருக்கிவிடும் அளவிற்கு பயங்கரமானதாக இருக்கும் என்று எச்சரித்துள்ளார். பசிபிக் பெருங்கடலில் உருவெடுத்துள்ள சூப்பர் எல்னினோ மாற்றங்களின் காரணமாக இந்த ஆண்டு இந்தியா, ஐரோப்பா மற்றும் அமெரிக்கா ஆகிய நாடுகள் வரிசையாக இத்தகைய கொடிய வெப்ப அலையை சந்தித்து வருவதாக தெரிவிக்கப்படுகின்றது. பல ஆண்டுகால கடுமையான பணவீக்க மற்றும் அரசியல் பொருளாதார சீர்குலைவுகளிலிருந்து வெனிசுலா நாடு மெல்ல மெல்ல மீண்டு தற்போதுதான் நிலை பெற தொடங்கி இருந்தது. ஆனால் அந்த நம்பிக்கையை முற்றிலுமாக சிதைக்கும் வகையில் கடந்த ஒரு நூற்றாண்டுக்கு மேலான காலத்தில் இல்லாத மிக சக்தி வாய்ந்த வரலாற்று பேரழிவு நிலநடுக்கம் அந்த நாட்டை தாக்கியுள்ளது. இந்த நிலநடுக்கத்தால் வெனிசுலாவிற்கு $10 பில்லியன் முதல் $100 பில்லியன் வரையில் அசுத்தமான உள்கட்டமைப்பு மற்றும் பொருளாதார இழப்புகள் ஏற்படக்கூடும் என்று எச்சரிக்கப்பட்டுள்ளது. ஏற்கனவே எண்ணெய் வளம் மிக்க வெனிசுலா சர்வதேச தடைகள் மற்றும் உள்நாட்டு பொருளாதார நெருக்கடிகளால் கடுமையாக பாதிக்கப்பட்டிருந்தது. அண்மையில் தான் பொருளாதாரம் சற்றே சீராக தொடங்கியிருந்தது. நிலநடுக்கத்தின் மையப்புள்ளி மற்றும் அதன் அதிர்வுகள் காரணமாக தலைநகர் கராகஸ் உட்பட பல முக்கிய நகரங்களில் உள்ள வானளாவிய கட்டடங்கள், பாலங்கள் மற்றும் சாலைகள் கடுமையாக சேதமடைந்துள்ளன. நாட்டின் பிரதான பொருளாதார ஆதாரமாக விளங்குகின்ற எண்ணெய் சுத்திகரிப்பு நிலையங்கள் மற்றும்
விநியோக குழாய்கள் இந்த நிலநடுக்கத்தால் பாதிக்கப்பட்டுள்ளதா என்பது குறித்து அதிகாரிகள் தீவிரமாக ஆய்வு செய்து வருகின்றனர். சர்வதேச புவிசார் அரசியல் மற்றும் இயற்கை சீற்றங்களின் வரிசையில் 2026 ஆண்டின் ஜூன் மாதம் ஒட்டுமொத்த உலகிற்கும் ஒரு பேரிடர் மாதமாக மாறி வருகின்றது. கடந்த சில தினங்களுக்கு முன்புதான் ஜப்பானின் கியூசி மற்றும் ஷுகோகு பகுதிகளை 7.2 ரிக்டர் நிலநடுக்கம் தாக்கியதை தொடர்ந்து தற்போது அங்கு 4வது அடுக்கு நிலச்சரிவு எச்சரிக்கை விடுக்கப்பட்டிருக்கின்றமையும் குறிப்பிடத்தக்கது. இவை சமீபத்தில் வெளியான செய்திகளின் தொகுப்பாக காணப்படுகின்றன. செய்திகள் பற்றிய உங்களுடைய கருத்துக்களை கீழே இருக்கும் கொமெண்ட்ஸ் பக்கத்தில் மறக்காமல் பதிவிடுங்க. மீண்டும் மற்றொரு காணொளியில் உங்களை சந்திக்கின்றேன். நன்றி. இது போன்ற பல செய்திகளை தெரிந்து கொள்ள நம்முடைய சமூக மீடியா யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகில் உள்ள பெல் பட்டனை கிளிக் செய்யுங்கள். மேலும் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சமூகமீடியா.com என்ற இணையதளத்தின் வாயிலாக எங்களுடன் இணைந்திருங்கள்.